எல்லா பரக்கத்தினுடைய மொத்த ஸ்தலம் வந்து என்ன? குர்ஆன் தான். ஏதோ அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும்போது கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன், அருள் நிறைந்த வேதம் என்று சொல்கின்றான். எனவே எந்த அளவுக்கு இந்த குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கையை ரெண்டரை பிணைந்து கொள்வோமோ சகோதரர்களே, அப்படியே இறுக்கமாக குர்ஆனோடு சேர்ந்து வாழ்பவர்கள் போன்று அதை படிப்பது, ஆய்வு செய்வது, கருத்துக்களை பார்ப்பது, இப்படி இருக்கின்ற போது சகோதரர்களே நிச்சயமாக வாழ்க்கை ஒரு பெரியாருடைய செய்தியை சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, நான் குர்ஆன் ஓத அதிகரிக்க அதிகரிக்க என் வாழ்க்கையில் பரக்கத்து கூடிக்கொண்டு போகிறத நான் பார்த்தேன்றார். இப்போ எங்களுக்கு தெரியும், குர்ஆனை பற்றி சொல்லும்போது சஹாபாக்களுடைய ஹிஸ்ட்ரியை நாங்கள் படிச்சிருக்கோம். அவங்க வந்து ஃபுல் நைட்டும் என்ன செய்வாங்க, ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க, அப்படி ஓதுவாங்க இப்படி ஓதுவாங்கன்னு இப்போ அன்றை பேசும்போது ஒருத்தர் சொன்னார், சலஃபு ஸாலிஹீன்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை அதிகமாக ஓதிருக்கிறார்கள். சலஃபு ஸாலிஹீன்கள் மட்டும் இல்லை, எங்கட காலத்திலே அப்படி மக்கள் ஈக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட காலத்திலேயும் அப்படி அதிகமாக குர்ஆனை. எங்களுக்கு தெரியும், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஷேக் சாலிஹ் அல் ஹுமைத் இடத்துல ரேடியோவில் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதில் கேட்குறாங்க, ஷேக் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையில் சூரத்துல் பக்கராவை நான் ஓதி தொழுகிறேன். அப்போ 8 ரகாத்து கியாமுல் லைல் இரவு தொழுகையில் அந்த பெண்மணி சகோதரர்களே என்ன சொல்கிறாங்க, டெய்லி சூரத்துல் பக்கராவை ஃபுல்லாக ஓதுறாங்கண்ணா. கேட்ட கேள்வி என்ன, நான் சுஜூதில் நபி அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்வேன், இது சரியான்னு கேட்குறாங்க. அப்போ இமாம் பதில் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் ஓதுறது சரி ஓகே, ஆனால் சுஜூது வந்து சலவாத் சொல்கிற இடம் அல்ல, சுஜூது துவாவுக்குரிய இடம். அதனால் சுஜூதில் அதிகமாக துவா கேளுங்க, வேறு டைமில் சலவாத்தை அதிகமாக என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இப்போ இதில் எங்களுக்கு சான்று என்ன, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் சூரத்துல் பக்கரான்றது என்ன 2 தாளா சூரத்துல் பக்கரா? சூரத்துல் பக்கரா என்றது சகோதரர்களே 2.5 ஜுஸு. அப்போ 2.5 ஜுஸுவை ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்தில் மட்டும் ஓதுகிற பெண்மணியாக இருந்தால் ஏனைய டைம்களுக்கு எவ்வளோ ஓதுவாங்களா இருக்குங்க, யோசிச்சு பாருங்க. நோன்பில் ஒரு பெண்மணி 3 நாள், மகன் சொல்கிறார், மகன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு உம்மாவை பற்றி, எங்களோட உம்மா ஒவ்வொரு நோன்புலையும் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிற பெண்ணாக இருந்தார்கள். அப்போ மொத்த நோன்புக்கு எத்தனை? 10 குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். குர்ஆனோட எவ்வளோ ஒரு நெருக்கம் பாருங்கள் சகோதரர்களே. அன்றைக்கு ஒரு இமாம், ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் பேசின ஸ்பீச் ஒன்று யூடியூப்பில் இருக்குது. அப்போ அவர் வளமையாக அந்த பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு வயசான மனுஷன், அதிகமான நேரத்தை பள்ளியில் கழிப்பார், திடீர்னு மௌத்தாயிட்டார். அப்போ அவர் வீட்டுக்கு போகிறார், இமாம் சொல்கிறாரு, நான் அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி அவரோட வீட்டுக்கு போனேன், பிள்ளைகளோட பேசி கழிச்சிட்டு வருவோம்னு சொல்லி. நம்ம பிள்ளைகள் கொடுத்த சான்று, அந்த பிள்ளைகள் சொன்னாங்களாம், எங்களோட வாப்பா 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, ஒரு நாளைக்கு 15 ஜுஸு ஓதுபவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த காலத்தில் அப்போ நாங்கள் சலஃபு ஸாலிஹீன்கள், மூதாதையர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் என்று தான் பேசுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய காலத்திலும் இந்த அளவு குர்ஆனுக்கு நேரம் எடுத்து ஓதுபவர்கள் இருந்தார்களா என்றால் இருந்து தான் இருக்கிறார்கள், இவ்வளவு சோழிகளுக்கு மத்தியில். எனவே சகோதரர்களே, குர்ஆனை அதிகமாக ஓதணும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால், ஒருவருக்கு ஆசை இருக்குதுன்னு வைங்க, அதிகமாக குர்ஆன் ஓதணும்னு, அதுக்குரிய சிறந்த வழி என்னண்டா, குர்ஆனில் சில சூறாக்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இந்த பாடமாக்கி கல்வியில் இருந்தால் எப்பயும் ஓதலாம், டிரைவ் பண்ண போக்களையும் ஓதலாம், ரோட்டில் நடந்து போக்களையும் ஓதலாம், ஆஃபீஸ்லேயும் ஓதலாம், எங்கேயும் ஓதலாம். எப்போ உள்ளத்தில் பாடமாக இருந்தால். சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்கரா அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த பக்கராவை மட்டுமாவது பாடமாக்கி வைத்து கொண்டால் நிறைய இந்த பக்கராவை ஓதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, மொத்த குர்ஆனையும் பரக்கத்து என்று குர்ஆன் சொல்கின்றது. நபி அவங்க விசேடப்படுத்தி சூரத்துல் பக்கராவை சொல்கிறாங்க, ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா என்றாங்க, வதர்கஹா ஹஸ்ரா, அதை விடுவது நஷ்டம் என்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவ்வளோ ஒரு பெரிய நிஅமத்தை என்ன செஞ்சுக்கிறான், அந்த சூரத்துல் பக்கராக்குள்ளே வைத்திருக்கிறான். அப்போ எனவே வெறுமனே சூரா பக்கரா மட்டும் ஓதுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது, மொத்த குர்ஆனை ஓதும் பழக்கம். ஆனால் விசேடமாக இந்த பக்கராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி மார்க்கமே என்ன செய்து எங்களுக்கு சொல்லுது. எனவே சகோதரர்களே, நாங்கள் சின்ன சூறாக்களையாவது ஜுஸு அம்மையாவது பாடமாக்கி வைத்திருந்தால் அதிகமாக, இப்போ குர்ஆனில் வந்து பக்கராவை ஓதுனா தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அம்மா ஜுஸுவில் ஓதுனா அது இல்லைன்னு அப்படியா இருக்குது? இல்லை, குர்ஆனில் எங்கே ஓதுனாலும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கத்தான் போகுது. அப்போ எனவே சிறிய சூறாக்களையாவது நாங்கள் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டால் என்ன செய்யலாம், நாங்கள் பேரண்ட்ஸ்மாருக்கு விசேஷமாக நாங்கள் சொல்லுவோம், பிள்ளைகள படிப்பு விஷயத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்க,
அதுக்கென்று விசேடமாக எவ்வளோ கிளாஸ் அனுப்பிடுங்க, எவ்வளோ சல்லி செலவழிக்கிறீங்க. அடே ஏண்ட புள்ள குர்ஆன் மனனம் செஞ்ச பிள்ளையா இருக்கணும். ஏன் மனனம் செய்தால் அதிகமாக ஓதுவார்கள். யார் குர்ஆனை மனனம் செய்தார்களோ சகோதரர்களே, அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டிய அவசிய தேவையில் இருப்பார்கள். ஓதாவிட்டால் அது மறந்து போக ஓத வேண்டிய கட்டாய கடமை அவர்களுக்கு இருக்கும். எனவே அதிகமாக ஓதுவார்கள். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்க கொடுத்து நானும் அதில் ஃபாலோ அப்பில் இருந்து முடிச்சோம்டா சகோதரர்களே, அவர்கள் ஓதும் போதெல்லாம் என்ன செய்யும்? அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஒரு தந்தை சொல்கிறார், நான் என் பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் தான் மெனக்கட்டு பாடமாகி கொடுத்தேன் சின்ன வயசுலே. அவர் சொல்கிறார், ஏன் தெரியுமா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா லைஃபோட 2.5 கலந்த சூறா, எப்பையும் எந்த நாளும் ஓதித்தான் ஆகணும் அது. அப்போ அவர்கள் ஓதும் போதெல்லாம் எப்படி ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்களா, என் கபருக்கு வந்து சேர்றதுக்கு நான் வழி செய்து வைத்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைப்பது, இந்த குர்ஆனுடைய மொழியை பாடமாக்க வைப்பது சகோதரர்களே எங்களுக்கு தெரியும். எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சால் என்ன உலகத்தில் பெரிய என்ன விசேஷம்னு நினைக்கிறாங்க. எந்த மொழியை தெரிந்தாலும் சகோதரர்களே அது வாழ்க்கைக்கு சிறப்பு தான் இல்லை. ஆனால் அரபு மொழி நத்திங், அதுக்கு ஒரு கணக்கே இல்லை. பாருங்கள், பாடசாலைகளை போய்த்து இங்கிலீஷுக்கு, மேத்ஸுக்கு, சயின்ஸுக்கு, அதுக்கு இதுக்கு ஸ்பெஷலாக உலகத்தில் எங்கேருந்து டீச்சர்ஸ்மார் கொண்டு வர எழுந்தாலும் எவ்வளோ ஆஃபர் பண்ணியாவது அரபு பாடம் இருக்கிற யாரையாவது போட்டு சமாளிச்சு விட வேண்டியதான். இருக்கிற யாரையாவது போட்டு என்ன நிலைமையை சமாளிச்சு விட வேண்டியதுதான் சகோதரர்களே. கிரேட் 1 to கிரேட் 12 ஒழுங்காக அரபை படித்து கொடுத்தா குர்ஆனை ஓதும் போது விளங்கக்கூடிய அந்த சக்தி பவர் அந்த பிள்ளைக்கு வருமா இல்லையா? வரும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் போது விளங்கும் தன்மை, அதை புரிந்து கொண்டால் சுப்ஹானல்லாஹ், அதில் இருக்கும் சுகம், அதில் இருக்கக்கூடிய இன்பம் சகோதரர்களே லைஃப்பில் வேறு எதுலேயுமே இல்லை. அதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும்.